ஐயோ, மா, கை கொடு, கை கொடு, கையை கொடு. நமக்கு வெற்றி வெற்றி வெற்றிமா. ரொம்ப நாள் கழிச்சு நீ நினைச்ச மாதிரி ஒரு காரியத்துல எல்லாரும் அசந்து போற மாதிரி எல்லாருமே வெற்றியை பாத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆளுக்கு சேதுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளமதாமா இருக்காங்க. ஒண்ணு மட்டுமா, எல்லாருக்குமே இந்த அதிர்ச்சியை கொடுத்தது நீதாம்மா. நீ தூள் பண்ணிட்ட. ஐயோ, அதுக்கு இல்லம்மா, நம்ம வீட்டு தாய் கிழவி தாலி கட்டுற நேரத்துக்கு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கையில குழந்தையோட உள்ள நுழைஞ்சிருச்சு. கிட்டி மேல சத்தத்துல கிளவி கத்துனது யார் காதுலயுமே விழல, யாரும் பாக்கவும் இல்ல. அந்த நேரம் பார்த்து நீ ஒண்ணு பண்ணியே. ஏய், கிழவி உள்ள வரத்துக்குள்ள நீ நாத்தனார் முடிச்சு போட்டுரு. என்னம்மா? ஏய், சீக்கிரம் போடி போ. சேது கிளவிய பாத்துட்டு எங்க தாலி கட்டாம விட்டுற போறான்னு டக்குன்னு தாலிய வாங்கி முடிச்சு போடுன்னு சொன்னியே. ச்சே, இந்த சமயோஜித புத்திதாம்மா உன்கிட்ட நான் பார்த்து அசந்து போனது. ஏண்டி, சம்பிரதாயத்துக்கு சேது ஒரு முடிச்சாவது போட்டானா இல்லையா? இல்ல 3 முடிச்சும் நீயே தான் போட்டியா? மா, சேது தாலிய கழுத்துக்கு பின்னாடிதாம்மா கொண்டு போனா. அவங்கிட்ட இருந்து தாலிய புடுங்கி முடிச்ச நீ போட்டுடு தம்பின்னு சொல்லி 3 முடிச்சு போட்டது நான் தான். ஆனா ஊர்ல இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் சேதுதான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலிய கட்டியிருக்கான். அவளை பொண்டாட்டியாவும் ஏத்துக்கிட்டானே ஆயிடுச்சு. இங்க பாரு, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தாண்டி வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஏமா, மூச்சு விட மாட்டேனே. எப்படியோமா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட்டணி வெற்றி அடைஞ்சிருச்சு. என் செல்ல பொண்ணு. பதில் சொல்லுங்கம்மா. இன்னொரு குழந்தை எங்க? மா, என்னமாச்சு? ஏமா அழற? பதில் சொல்லுமா. நீ குழந்தைய புடி. குடுக்கா. தமிழே, தமிழே, ஏய், போற? உட்காருடி. இருங்கம்மா. ஏய், மெல்லடி, மெல்ல தமிழே. இப்ப எனக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? என்னோட இன்னொரு குழந்தை எங்க இருக்கு? பதில் சொல்லுங்க. ஆமாண்டி, உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைதான். உனக்கு முதல்ல பிறந்தது ஆண் குழந்தை, 2வது பிறந்ததுதான் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை தான் இங்க இருக்கு. அப்போ எனக்கு பிறந்த ஆண் குழந்தை எங்க? என்னோட இன்னொரு குழந்தை எங்க? சொல்லுங்க. அந்த குழந்தை எந்த குடும்பத்துக்கு போய் சேரணுமோ அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். அந்த குழந்தைய வளர்க்கறது, ஆளாக்குறது எல்லாமே அவங்க பொறுப்புன்னு சொல்லி குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அம்மாச்சி, அம்மாச்சி, குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? தமிழு, ஐயோ தமிழு, 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 என்ன தமிழ், ஐயோ பாத்துமா, என்னாச்சு? அம்மா, யார் நீங்க? ஏன் குழந்தைய கொண்டு போய் யார்கிட்டயும் கொடுத்துட்டு வந்திருக்கியா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எந்த உரிமையில பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய தூக்கிட்டு போனிய? எந்த தைரியத்துல என்கிட்ட இருந்த குழந்தைய எடுத்துட்டு போனிய? பதில் சொல்லுங்க அம்மாச்சி. எனக்கு ஏன் உரிமை இல்ல? நான் ஏண்டி இங்க இருந்து உன் புள்ளைய தூக்கிட்டு போக கூடாது? இங்க பாரு, இந்த 2 குடும்பத்துக்கும் பெரிய மனுஷி நான் தான். நீ பெத்த புள்ளைகிட்ட உனக்கு எம்புட்டு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை
என் கொள்ளு பேரன் மேல எனக்கு இருக்குடி. என் பேரனை கொண்டு போய் என் மகன் வீட்டுல குடுக்கணும், அவனை வளர்க்கற பொறுப்ப அவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அதத்தான் இப்ப செஞ்சிருக்கேன். இது ஏன் முடிவுடி. அம்மாச்சி, தமிழ் என்ன தைரியம் இருந்தா என் குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பியா? அது ஏன் குழந்தை, ஏன் உறவை வேண்டான்னு சொல்லி என்ன அத்தை விட்டு குடும்பத்துல போய் என் குழந்தைய கொடுத்துட்டு வந்திருக்கியா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? பெத்த தாய்கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சிருக்கீங்களே, இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு என் குழந்தைய கொண்டு போய் கொடுக்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு வர சொல்றீங்க. இதுல 2 குடும்பத்துக்கு பெரிய மனுஷன்னு சொல்றீங்க. பெரிய மனுஷி செய்யற காரியமா இது? இப்படி என் புள்ளைய தூக்கிட்டு போய் அங்க கொடுக்கறதுக்காக தான் என் வீட்டுக்கு வந்தியலா? தமிழ் மா, எனக்கு அப்படிதாம்மா தோணுது. எதுக்காக என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க? நீங்க புள்ளைய கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வருவியா? நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அம்பட்டு லேஸ்ல என் புள்ளைய நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அதான் உங்க பேரன் ஏதோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி புது மாப்பிள்ளையா இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, உங்க பேரன் தான் என் புள்ளைய பாத்துப்பாரா? அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் புள்ளைய எம்படி துச்சமா நினைப்பாங்க, எம்படி பாரமா நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இருக்கும் போது என் புள்ளைக்கு அப்படி ஒரு அவமானம் நடக்கிறதுக்கோ, என் புள்ளைய யாரும் அப்படி கொடுமைப்படுத்துறதுக்கோ நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பவே நான் அந்த வீட்டுக்கு போறேன். போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு என் புள்ளைய நான் கொண்டு வரல. என் பேர் தமிழ்ச்செல்வி இல்ல. தமிழ்ச்செல்வி. ஏய் மா, என்ன விடுமா. சொன்ன கேளு. தமிழ் 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 என்னாச்சு இவளுக்கு? ஏங்க இங்க பாரு, சீக்கிரம் போட. தமிழ் 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 அண்ண திறந்து பாருடி. எந்திரடி. என்ன செல்லம், என்ன தங்கம்? என்னடா தங்கம்? வயசு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு உடனே புறப்பட்டுறாதிய. இருந்து கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு போலாம். சரிங்க மச்சான். கருப்பு மாமா, நீ போய் அந்த நாற்காலி எடுத்து. சரி மாமா. கவரெல்லாம் எடுத்துறியா? சரி வாயா, வந்து இதுல உட்கார். வாயா. உட்காரியா? உட்காருன்னு சொல்றேன்ல. ஐயா, இனிமேல் இங்கதாயா நீங்க உட்கார போறீங்க. இது உனக்கான சேருங்க. சேது, உன் பக்கத்துல ஐஸ்வர்யா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏ கருப்பு, அக்கா. சேது பக்கத்துல ஒரு சேர் போடு. சரிக்கா. ஐஸ்வர்யா, ஆண்டி என்ன நிக்கிற? அங்க போய் சேது பக்கத்துல உட்காரு. சரிங்க ஆண்டி. போமா. சேது, சும்மா சொல்லக்கூடாது. உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு இல்லம்மா? ஆமாண்டி. அந்த தமிழ்ச்செல்வி உன் பக்கத்துல நின்னானா உன் ஹைட்டுக்கு இல்லாம உன் இடுப்புக்கு மட்டும்தான் இருப்பா. ஆனா ஐஸ்வர்யா உயரத்திலயும் சரி அழகுலயும் சரி உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா. தயவு செஞ்சு பழைய விஷயத்த பத்தி எல்லாம் பேசாம இருக்கீங்களா? இல்ல சேது, நான் மனசுல பட்டதை சொன்னேன். ஏய் சித்ரா, அவன் தமிழ்ச்செல்வி நினைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த தமிழ்ச்செல்விய பத்தி பேசாதன்னு சொல்றான். அது புரியாம நீ இப்படி தமிழ்ச்செல்விய ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அத்த, நானாவது அவ பேரை ஒரு தடவை தான் சொன்னேன். ஆனா நீங்க மறுபடியும் அவ பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் சேதுக்கு அவ பேரை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர?
நான் தான் வேணும்னே அவளை பத்தி ஞாபகப்படுத்துறேன்னு சொல்ல வரியா? அத்த 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 நீங்க அமைதியா இருங்க. ஏன் அத்த ஏன் அத்த நீங்க வேற என் நிலைமை புரியாம இல்ல சேது, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. சேது, இதுல பாலும் பழமும் இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஐஸ்வர்யாக்கும் கொடு. இந்த இல்ல சின்னம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். மறுபடி இதை சாப்பிடணும் ஐயா. இந்த வாங்கிக்க. மாப்ள சாப்பிடுங்க மாப்ள. என்ன தங்கம்? மோகனா, தெரியலங்க, என்னாச்சு மலரு? குழந்தை பாலுக்கு தான் அழுவுதுன்னு நினைக்கிறேன். பால் அடுப்படியில காய்ச்சி வச்சிருக்கேன். நீ குழந்தைய அங்க எடுத்துட்டு போய் பால் ஆத்தி கொடுப்போம். சரிங்க. என்னடா? ஓ, ஒன்னும் இல்ல. சரி. ஐசு, எனக்கு பாலும் பழமும் பெருசா பிடிக்காது, நீயே சாப்பிடு. ஐஸ்வர்யா, உன் புருஷன் தானே உன்கிட்ட கொடுத்துட்டு போறான், அவனுக்கும் சேர்த்து முழுசா நீயே சாப்பிட்டுடு. இதுல என்ன இருக்கு? சரிங்க ஆண்டி. என்ன ஆண்டி இது? சின்ன வயசுல இருந்தே எனக்கும் சேது மாமாக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிதான் அவ்வளவு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு சேது மாமாவை கல்யாணம் பண்ண கையோட குழந்தைய வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா ஆண்டி? புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட போய் இப்படி குழந்தைய ஒப்படைக்கிறோமே, அவங்களால எப்படி அந்த குழந்தைய பாத்துக்க முடியும்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி நானா அந்த குழந்தைக்கு அம்மா? அந்த தமிழ் செல்வி தானே அம்மா. நியாயப்படி அந்த தமிழ் செல்வியோட குழந்தைய அவ தானே பாத்துக்கணும். அவ குழந்தைய எங்க கிட்ட கொடுத்தா நாங்க எப்படி பாத்துக்க முடியும்? எங்க 2 பேருக்குள்ள அந்த குழந்தை வர்றதை ஏத்துக்கவே முடியல ஆண்டி. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படணும், உன்னையும் சேதுவையும் பிரிச்சு வைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த கிழவி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கு. இதுல நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சேது அந்த குழந்தைய பார்த்ததும், ஐயோ இது ஏன் குழந்தை, நான் தான் இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லி ஓடி போய் பாசத்துல தூக்கவே இல்லையே. சேது அந்த தமிழ்ச்செல்வி மேல எவ்வளவு கோவமா இருக்கானோ அதே கோவத்தோட தான் இந்த குழந்தை மேலயும் இருக்கான். இது உனக்கு சாதகமான விஷயம். ஆமா ஐஸ்வர்யா. என்ன ஆனாலும் சரி, என்னைக்குமே சேது குழந்தைய ஏத்துக்கிற மாதிரியோ சேதுவும் குழந்தையும் சேர்ற மாதிரியோ நீ விட்டுறவே கூடாது. சேதுக்கு இப்ப அந்த குழந்தை மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அதை விட இன்னும் அதிகமாகணுமே தவிர குறைஞ்சிடவே கூடாது. அத நீதான் பாத்துக்கணும். உள்ள வரலாமா? வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா. உன்னை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போகுதா நானும் அம்மாவும் வந்தோம். அட, கை கொடுங்கறல்ல. வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆன அன்னைக்கு அம்மாவானதுக்கும்
குழந்தைக்கு ஆயா வேலை பார்க்க போறதுக்கும் வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா. ஏய், என்ன நக்கலா? சேச்சே, நக்கல் இல்லம்மா, கிண்டல். ம். ஆனா ஐஸ்வர்யா, நாங்க கூட சேது எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட சம்மதிச்சான்னு நாங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா சேது கொஞ்சம் விவரமானவன் தான். எப்படியும் அந்த கிழவி நம்ம கிட்ட ஒரு குழந்தைய குடுத்துருவா. அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கோ பாத்ரூம் போனா கழுவி விடுறதுக்கோ நமக்கு ஒரு ஆயாமா வேணும். அந்த வேலைக்கு ஐஸ்வர்யா கரெக்டா இருப்பான்னு தெளிவா கல்யாணம் பண்ணிட்டான். அத்தாச்சி, நான் உண்மைதானே சொன்னேன் மதனி. இனிமே ஐஸ்வர்யாக்கு இருக்கிற ஒரே வேலை குழந்தைய பாத்துக்கிறது மட்டும்தான். அதான் அவளுக்கு வாழ்த்து சொல்லி குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். சரிம்மா, உனக்கு 1000 வேலை இருக்கும். குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. நாங்க வரட்டுமா? ஐயோ தாமரை, நீ கிரேட் எஸ்கேப். இப்படி ஒரு ஆயாம வாழ்க்கைய வாழ்றதுக்கு பேசாம ஒண்டிக்கட்டியாவே இருந்துட்டு போயிடலாம். கரெக்டா சொன்னமா. வாமா போவோம், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. ஆமாமா. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாருங்க ஆண்டி. அந்த தமிழ் செல்வி குழந்தைய நான் வளர்க்கணுமா? இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா வளர்க்கறதுக்கெல்லாம் இந்த வீட்ல மலர்னு ஒருத்தி இருக்கா, அவ பாத்துக்குவா. இதெல்லாம் ஒன்னும் உன் தலையில விழாது. ஐஷு, சித்ரா சொன்ன மாதிரி குழந்தையையும் சேதுவையும் சேர விடாம பாத்துக்கோ. ம்.